ஹாய்மா, நான் ஒரு பீஸா ட்ரை பண்ணுறேன். இதை பாருங்கள், கோதுமை மாவுலேயே பண்ணுறேன், மைதா மாவில் பண்ணாமல். ஏன்னா மைதா மாவுலேயும் பண்ணலாம், கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பீஸா பீஸா மாடலில் நம்ம ஒன்று பண்ண போகிறோம். ஆனால் அது பீஸா டேஸ்ட்டாக இருக்குமா இல்லையான்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும். என் பேரன் கேட்டான், அதனால் பண்ணுறேன். இந்த பாருங்கள், கோதுமை மாவை நம்ம ஒரு ஸ்பூன் சர்க்கரை, அதுக்கப்புறமா நெய் இல்லைன்னா வெண்ணெய். நான் என்கிட்ட நெய் இருக்கிறதுனால நெய் போட்டு இது பாருங்கள், நல்லா கொஞ்சமாக இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா எல்லாத்தையும் போட்டு சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சிடணும். ஒரு 1 ஹவர் கழித்து அதுக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்கு இந்த வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட அது பேர் என்ன, கேப்சிகம் இல்லை, அதனால் நான் அதை ரெடி பண்ணல. என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பண்ணுறேன். இது மசாலா பவுடரு, அந்த நம்ம இந்த மேகிக்கு போடுவோம் பார்த்திங்களா, அந்த மசாலா பவுடரு. அதுக்கப்புறமா ரெட் சில்லி சாஸ் பண்ணுறதுக்கு இது பாருங்கள், தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகாத்தூள், உப்பு, சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சுட்டு நல்லா இது பாருங்கள், நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா திக்காக வேக வச்சுட்டு இப்போ இந்த பவுடரில் போட்டு மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிடணும் நைஸாக. அதுதான் இதுக்கு தக்காளி சாஸு. இது ஒயிட் சாஸ் எப்படி பண்ணணும்னா, மைதா மாவு முதல்ல நெய் இல்லைன்னா வெண்ணெய் போட்டு அதில் மைதா மாவு நல்லா போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா 1/4 கப்பு பால் போட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும் நம்ம. சரிங்களா? இதை நல்லா ஆற வச்சுக்கணும். ஓகேவா? இப்போது நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்ட் போட்டு இந்த தட்டில் நெய் பூசிட்டு இல்லை வெண்ணெய் பூசிட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே இதை பீஸாவை ரெடி பண்ணிவிட்டு நான் அப்புறம் காட்டுறேன். ஓகேவா? கடாயை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கம்பிக்கு ஸ்டாண்ட் வச்சுட்டு இப்போ இந்த தட்டு மேலே வச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாவை தட்டிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே தக்காளி அந்த சாஸு ரெட் சாஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் சாஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி டொமேட்டோஸு பீசஸை கட் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதில் வச்சிடுறோம். இதில் வச்சுட்டு மூடி வச்சிடுறோம். அப்புறமா ஒரு 1/2 ஹவர் கழித்து அது சிம்லேயே. ஓகே, அவ்வளோதான்டா. இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா காட்டுறேன். ஓகே, ஹாய், பாருங்கம்மா, பீஸா எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செய்து பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு பீஸா 200 அந்த மாதிரி. அது இன்னும் சீஸு அந்த மாதிரி எல்லாம் பன்னீர் அதெல்லாம் போட்டு பண்ணோன்னா ஆக்சுவலாக இன்னும் ஹோட்டல் மாதிரியே இருக்கும். இது இன்னும் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுவார் எங்கள் பேரண்ட்ஸ் சார். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. ஓகே, தேங்க்யூ.